வெஜினல் ரெஜினுவேஷன் நீங்க ஆஃப் பண்றீங்க, ஸோ ஒரு வெஜினல் டைட்டனிங் நீங்க ஆஃப் பண்றீங்க, ஸோ இது ஒரு பேக்கேஜா நீங்க வந்து ஆஃப் பண்றீங்க அப்படின்னா கட்டாயம் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சர்ஜரிக்குமே ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லேபியால வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சைஸோ ஷேப்போ இருக்கும், ஸோ அதை ரீஷேப் பண்ண போறீங்கன்னா தட் இஸ் லேபியோபிளாஸ்டி. ஸோ நிறைய பேர் வந்து லேபியோபிளாஸ்டி மட்டும் பண்ணிட்டு வெஜினால வந்து டைட்டா இல்ல அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ ஷுட் நோ லேபியோபிளாஸ்டிங்கிறது டிஃப்ரெண்ட். அதே மாதிரி உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய வெஜினல் ஓப்பனிங்க்கும் அதே மாதிரி ஆனல் ஓப்பனிங்க்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பிளேஸை வந்து நம்ம பெரினியம்னு சொல்லுவோம். ஸோ அதுல செய்யக்கூடிய சர்ஜரி பேர் பெரினியோபிளாஸ்டி. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரினியல் டேமேஜ் இருக்கு, நம்மளுக்கு ஒரு பெல்விக் ஃப்ளோர் மசில் ரிப்பேர் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பெரினியோபிளாஸ்டி நம்ம சேர்த்து பண்ணணும். சில இடத்துல நம்ம இது எல்லாமே கம்பைண்டா தான் நம்ம பண்ணுவோம். ஸோ நீங்க ஒரு வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி நீங்க பண்றீங்க, வெஜினல் ரெஜினுவேஷன் நீங்க ஆஃப் பண்றீங்கன்னா உங்களுடைய கன்சர்ன் என்ன, ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது கரெக்டா தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, வெஜினல் டைட்டனிங் சர்ஜரி ரிலேட்டடா நிறைய கொரிஸ் இருக்குன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.